அப்பதான் இங்க காட்டுவாங்க. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் இவங்க வந்து டிராவல் ஆகி போயிட்டே இருப்பாங்க குதிரையில. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைலாங் ப்ரொவிடன்ஸ் நார்த்தன் பார்டர்ஸ்ல. அப்பதான் இந்த பக்கம் பாக்கிய வந்து குதிரை ஓட்டுவான். ஆனா அந்த குதிரை வந்து அடங்காது, கத்திக்கிட்டே இருக்கும் பயங்கரமா. அப்பதான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாக்கிய வந்து குதிரை வந்து தூக்கி போட்டுரும். இவனு ஜம்ப் அடிச்சு கீழே வந்து லேண்ட் ஆயிடுவான். அப்பதான் அங்க இருந்து வேங் வந்து பாத்துட்டு இருப்பான். அப்பதான் அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் வேங்கு, டேய் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கேன், நீ வந்து ப்ராப்பரா எப்படி குதிரை ஓட்டுறது அப்படின்ட்டு நீ கத்துக்கவே மாட்ட அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அப்பதான் வந்து இந்த பக்கம் பாக்கிய வந்து நினைச்சு பார்ப்பான், சே மறுபடியும் நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேனே, ஒரே ஒரு செகண்ட் என்னுடைய கார்டை வந்து நான் கீழே விட்டேன், இந்த குதிரை வந்து என்ன தூக்கி போட்டுருச்சு. எனக்கு தெரியும் நான் ரொம்ப அவசரத்துல இருந்தேன் அப்படின்ட்டு, ஆனா இந்த வாட்டி நான் முட்டாள்தனமா இதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பாக்கி சொல்லும் போதே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கையில வந்து லைட்னிங் வரும். என்னன்னு பார்த்தா இவனுடைய உடம்புல இருந்து லைட்னிங் கியூவை வெளியே லீக் ஆகுது. அப்பதான் அவனுமே சொல்லுவான், இந்த டிராகன் டர்ட்லோட பிளட்டை குடிச்சது முட்டாள்தனமா போயிடுச்சு அப்படின்ட்டு அவன் நினைச்சு பார்ப்பான். அப்பதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போடுவாங்க. பாக்கியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஹீரோவோடைய 6 வாட்டர் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ். ஏன்னா ஹீரோ கூட வந்து அகாடமில இருந்து ஒன்னா இருக்காங்க. அவங்க எப்பயுமே வந்து ஒரு டஃப்பான பேட்டில் வந்து சண்டை போட்டு அவங்களுடைய ஸ்கில்ல வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரிஜினலா பாத்தீங்கன்னா டாப்ல வந்து பாக்கி அப்படி இல்லைன்னா வேங்கு, அவங்க 2 பேர் தான் வந்து அந்த டாப்புக்கு வந்து எப்பயுமே போட்டி போடுவாங்க ஸ்வாட் நம்பர் 1க்கு. அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூணோட அவன் வந்து ஃபால் பேக் ஆயிடுவான். மூணு வந்து பாக்கியை வந்து தாண்டி போயிடுவான் மேல. அப்பதான் வந்து அவன் ஃபீல் பண்ணுவான், என்னடா இது எல்லாரும் என்ன தாண்டி போறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, வேங் வந்து எவல்யூஷனரி எலம் அதையுமே வந்து அவன் அட்டைன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து பாக்கியை வந்து அந்த புது டெக்னிக் இருக்குல்ல ஹீரோவோடைய மாடர்ன் காம்பேட் ஆர்ட்ஸ், அதை வந்து கத்துக்கிட்டு இந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ண பார்ப்பான். பட் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்மளுடைய வேங்கி கிட்ட வந்து பாக்கி வந்து தோத்து போயிடுவான். இதுவே வந்து இவனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும், பட் ஓகேவா தான் இருக்கும். ஆனா அவனுக்கு எது வந்து இன்னும் கடுப்பாயிடும்னா நம்மளுடைய ஈபாங்க அவன் கிட்ட தோத்துருவான். ஈபாங் கிட்ட தோத்த உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இவனோட ஈகோ வந்து ஹர்ட் ஆயிடும், பையன் வந்து கடுப்பாயிடுவான். அப்பதான் ஈபாங்க, சூப்பர்ரா, என் வாழ்க்கையிலே முதல்ல இப்பதான் நான் வந்து ஜெயிச்சிருக்கேன். இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. ஏன்னா வந்து பாக்கி வந்து ஈபாங் வந்து என்ன நினைப்பானா இவனுக்கு கீழே அப்படின்ட்டு தான் நினைச்சிருப்பான் இவ்வளவு நாளா. அப்புறமா தான் வந்து அவனுக்கு வந்து ரியலைஸ் ஆகும், ஈபாங் வந்து ஹீரோவோட சுத்திட்டு இருக்கான். ஹீரோவோட சுத்தி முன்னாடி இருந்த ஈபாங் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்பதான் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அப்பதான் பைபுல் என்ன பண்ணும்னா டிராகன் டர்டோட பிளட்டை வந்து கண்டெய்னர்ல ஊத்தி வச்சிருப்பாங்க ஸ்டோர் பண்ணி. பைபுல் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடும், மடக்குன்னு. யாருமே வந்து இதை பார்த்துருக்க மாட்டாங்க. இட்ஸ் டூ லேட் டு ஸ்டாப். அவன் வந்து மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் வந்து எப்படின்னா ஒரு ஈகோல வந்து பண்ணிட்டான். அவன் வந்து டோட்டலா எல்லாத்தையுமே மறந்துட்டான். இந்த நார்த்தை சேர்ந்தவங்களாம் வந்து அந்த பிளட்டை வந்து ட்ரிங்க் பண்ண பார்த்துருப்பாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணி எல்லாருமே வந்து எரிஞ்சே செத்து போயிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே வந்து பைபுல மறந்து எடுத்து குடிச்சிடும். இந்த பக்கம் நம்மளுடைய 3 சாங்குவா ஸ்டாப் பண்ண வருவாங்க. பட் இட்ஸ் டூ லேட். பைபுல் என்ன தெரியுமா நினைக்கும், ஈபாங்க அவனே வந்து குடிக்கிறான் ஃபயர் கிட்னினோட பிளட்டை, அவனே குடிச்சு தாக்கு பிடிக்கும் போது என்னால முடியாதா, நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு முடக்கு குடிக்க ஆரம்பிச்சிருவான். குடிச்ச அப்புறம் என்ன ஆகும், அந்த பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். இவனோட நல்ல நேரம் ஹீரோ வந்து பக்கத்துல இருப்பான். வந்து டக்குன்னு இவனோட ப்ரெஷர் பாயிண்ட் வந்து லாக் பண்ணி அந்த லைட்னிங் கியூவை வந்து இவன் கண்ட்ரோல் எடுத்துருவான். கண்ட்ரோல் எடுத்து அதை அடக்கி இவனோட உடம்புக்குள்ள வந்து வச்சிருவான் ஹீரோ. அதனால பயபுல வந்து உயிர் பொழைச்சது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பயபுலையோட கதை க்ளோஸ். ஹீரோவோட ஹெல்ப் மூலயமா வந்து அவன் குடிச்ச பிளட்ல இருந்து லைட்னிங் கியூவை வந்து அப்சர்வ் பண்ணிடுவான். ஆனா கொஞ்சோண்டு லைட்டா வந்து அவனுடைய கார்டை வந்து கீழே விட்டா இவனுடைய உடம்புல இருந்து லைட்னிங் கியூவை வந்து ரிலீஸ் ஆகி வெளியே போக ஆரம்பிச்சிடும். வெளியே வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், ஈபாங்குடைய கதை வந்து வேற. ஏன்னா வந்து ரொம்ப வருஷமா அந்த கிட்னியோட பிளட் வந்து டைல்யூட் பண்ணப்பட்டு அதோட வீரியம் குறைஞ்சு இருந்தது. அதனால ஈபாங் வந்து ஓகே. அது மட்டும் இல்லாம மில்லியனம் ஃப்ராஸ்ட் அது மூலயமா வந்து அதோட பிளட் வந்து டைல்யூட் பண்ணப்பட்டு இருந்தது. ஆனா இங்க இருக்கிறது டிராகன் டர்ட்ல அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து ரொம்ப வீரியமா இருக்கு. அதனாலதான் அதோட எஃபெக்ட் வந்து இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான் பாக்கி கிட்ட, இந்த மாதிரி நீ வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த கியூவை எல்லாத்தையுமே நீ வந்து அப்சர்வ் பண்ணி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஆகாது ஃபியூச்சர்ல. அப்பதான் அவன் கேட்பான், எப்படி நான் பண்றது இதை? அதுக்கு தான் ஹீரோ வந்து சொல்லுவான், சிம்பிள்ரா, ஒன்றும் இல்லை, நீ வந்து எவல்யூஷனரி எலம் அதை வந்து அட்டைன் பண்ணிடு, அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லிடுவான். அப்பதான் வந்து இவன்
நினைச்சு பார்ப்பான் பாக்கி. சொல்ற மாதிரி ஈஸியா இருந்தா நான் முன்னாடியே வந்து அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டேனா? எவல்யூஷன் இல்லாம என்கிட்ட என்னுடைய இன்டர்னல் எனர்ஜி அதுவுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப லைட்னிங் கியூவை அதுவுமே இருக்கு. ஆனா இது எல்லாமே இருந்தும் அதோட கண்ட்ரோல் வந்து என்கிட்ட இல்ல. அது எப்படி ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றதுன்ட்டு நான் கத்துக்கல. வேற எதுவும் புதுசாவும் நான் கத்துக்கல. அப்பனா ஈபாங் என்னை விட ரொம்ப திறமசாலியா? இல்ல ஈபாங் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி இன்செக்யூரா இருந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்து அவன் வளர்ந்துருக்க மாட்டான். அவனுடைய டியூட்டிஸ்ல ரொம்ப ட்ரூவா இருந்தான். நான் தான் வந்து ஒரு முட்டாள். அவன் நான் என்ன வந்து அவன் கூட நான் கம்பேரே பண்ணிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம அவசர குடுக்கா இந்த டிராகன் டேட்டோட பிளட்டையும் எடுத்து குடிச்சிருக்க கூடாது. வேற வாய்ப்பே இல்லை. நான் வந்து அட்மிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பானா, டக்குன்னு பாடியில இருந்த லைட்னிங் குவை அது வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பதான் ஈபாங் வந்து சொல்லுவான் திரும்பி பார்த்து, எனக்கு புரியுது இதை கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவான் பாருங்க ஈபாங்க. இந்த பக்கம் பாக்கியே வந்து ஷாக் ஆயிடுவான். எப்பட்றா இவனால இப்படிலாம் பேச முடியுது? ஒருவேளை ஈபாங்க வந்து நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ? இந்த மாதிரி பிலோசபிக்கல் எல்லாம் பேசுறானே. அப்பதான் ஈபாங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரியுண்டாடே, எனக்குமே வந்து ரொம்ப சூடா இருக்கும். நைட்லாம் வந்து தூங்க முடியாது கிட்னினோட பிளட்டை குடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும் ஈபாங்க. அப்பதான் பாக்கிய வந்து நினைச்சு பார்ப்பான், நான் என்ன இவனை பத்தி சொன்னனோ அதை நானே திருப்பி வாங்கிக்கிறேன். இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய வந்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருவான். பின்னாடி இந்த ஈபாங்க, டேய் பாக்கிய நில்றா, எனக்கு வெயிட் பண்ண, நானும் வரேன். அப்பதான் இந்த பக்கம் தாத்தா வந்து சொல்லுவாரு, சூப்பரா தம்பி, உன்னுடைய சபார்டினேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப யூனிக்காவும் இருக்காங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், ஈபாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஈபாங்க வந்து இவனை கொல்ல வந்திருப்பான்ல அகாடமியில இருக்கும்போது. அப்பதான் ஹீரோ வந்து ஈபாங்க கட்டி போட்டு முடியெல்லாம் பூசிக்கி அந்த மலரும் நினைவுகள் அதை வந்து நினைச்சு பார்ப்பான் ஹீரோ. ஈபாங் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சபார்டினேட்டா கிடைச்சது வந்து ரொம்ப நல்லதா போச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கு. ஏன்னா ஈபாங்கால தான் இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வந்து யோசிப்பான். அப்பதான் ஈபாங்க பார்க்கும்போது இங்க என்ன பண்ணுவான்னா குரலி வித்தை காட்டுவான். நெருப்பை வந்து கையில கொண்டு வந்து அப்படியே ஊதி காட்டுவான், இந்த ஃபயர் ஷோ பண்ற மாதிரி. அதை பார்த்து மூன் வந்து சிரிச்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் சாங்குவா கடுப்பாயிடுவா, இவன் திருந்தவே மாட்டான்ல அப்படின்ற மாதிரி. அப்பதான் ஹீரோ வந்து திரும்பி மோயாங்குடைய புள்ள அவன்கிட்ட கேட்பான், டேய் நம்ம வந்து லைனாங் அந்த பார்டரை வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க இருந்து ஒரு நாள் சாங்பை மவுண்டனுக்கு எங்களை கூட்டு போக முடியும்ல? அப்பதான் அவன் சொல்லுவான், கல்லிடச்சியோன் நிஜமாலே வந்து நம்ம சாங்பை மவுண்டனுக்கு போறோமா? அப்பதான் இந்த பக்கம் எல்டரு, டேய் எவ்வளவு தைரியம் தான் டீமன்ல அடே வந்து எதிர்த்து பேசுவா. அப்பதான் ஹீரோ வந்து கேட்பான், டேய் எதுக்கு வந்து நீ இப்படி தயங்குற? லாஸ்ட் டைம் உன்னை இதை பத்தி கேட்கும் போதும் இதே மாதிரி தான் வந்து நீ ஒரு மாதிரி பம்பன, எதை பார்த்து நீ பயப்படுற? அப்பதான் அவன் சொல்லுவான், லீடர்ச்சியோன் இந்த லைன்லாங் ப்ரொவிடன்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு மத்தியில ஒரு சட்டம் இருக்கு. அதாவது எழுதப்படாத சட்டம். என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, யாருமே வந்து சாங்பாய் மவுண்டனுக்குள்ள என்டரே ஆகக்கூடாது. அப்பதான் இந்த பக்கம் தாத்தாவும் ஹீரோவும் கேட்பாங்க, என்னடா என்னத்தை நீ வந்து மீன் பண்ற? அப்பதான் அவன் சொல்லுவான், என்னோட அப்பாவும் சரி என்னோட தாத்தாவும் சரி எப்பயுமே வந்து என்கிட்ட இதை சொல்லிட்டே இருப்பாங்க, இதை வான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் நான் வந்து அந்த மவுண்டனுடைய அடிப்பகுதி அதை கூட பார்த்ததில்ல. அப்பதான் வந்து எல்டர் வந்து கேட்பாரு, என்னடா ஏதாவது கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கிறதுனால ஏதாவது பார்டர் இஷ்யூவா அப்படின்ட்டு. இல்ல எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, அங்க வந்து ஒரு கொடிய விலங்கு வாழுதான், அது ஒரு மோசமான மான்ஸ்டர், எப்பயுமே வந்து அந்த சாங்பாய் மவுண்டன் கீழே கூட போயிடாது அப்படின்ட்டு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து என்னோட உயிர் மேல ஆசை, அதனால நான் வந்து பயந்துகிட்டு அந்த பக்கமே போல. அப்பதான் வந்து ஹீரோவும் தாத்தாவும் விஸ்பரிங் டெக்னிக்ல வந்து பேசிப்பாங்க. அப்பதான் தாத்தா வந்து சொல்லுவாரு, எனக்கு சரியா வந்து ஞாபகம் இல்லை, ஆனா நான் வந்து இதை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சேபர் செக்டோட ஐரப்ஸ் அவனுங்க பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மவுண்டனை ஒரு மான்ஸ்டர் அது வந்து பாதுகாக்குது அப்படின்ட்டு அவனுங்க பேசிட்டானுங்க. அப்பதான் ஹீரோ வந்து கேட்பான், மான்ஸ்டரா? அந்த ஒயிட் டைகரை பத்தி அவனுங்க சொல்றானுங்களா? அப்பதான் அவரு சொல்லுவார், தாத்தா நான் நினைக்கிற அந்த ஆளை மட்டும் இவனுங்க மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறானுங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய நிலைமை மோசமாயிடும். அப்பதான் வந்து ஹீரோ கேட்பான், என்ன தாத்தா யார சொல்றீங்க, யார் அவன்? அப்பதான் அவரு எச்சு கூட்டி முழுங்கிட்டு சொல்லுவாரு, காம்படேட்டிவ் ஈஸ்ட் டிமைன் AKUE அப்படின்ட்டு. திரையரங்கம், செதறட்டும். 'Give me some of that. Give 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 me some of that
அப்பதான் இங்க காட்டுவாங்க 2 நாளைக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தா முரி மலைன்ஸ் வந்து அவனுங்களுடைய மொத்த படையை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டானுங்க எங்க சாங்பை மவுண்டனுக்கு. அப்பதான் இந்த பக்கம் 10th மாஸ்டர் டாங் சாங் செக் லீடர் ஓ ஹயுஞ்சா இவ்வளோ ஃபோர்ஸை வந்து நான் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. எப்போ நான் மாஸ்டர் ஆனனோ அப்பையிலிருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரு என்டையர் ப்ரோவிலன்ஸ் அதை வந்து காலி பண்ண இந்த ஃபோர்ஸ் வந்து போதும். இந்த ஆர்மியில் திட்ட 5000 எலைட் மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஆர்த்தடாக்ஸ் முரியம் அவங்க இருக்காங்க. இந்த பக்கம் 4th மாஸ்டர் யங்சான் செக் லீடர் சாட்டேயி அவங்க சொல்லுவாங்க, அமிதாப் எனக்கு வந்து இது சரியா என்னன்னு தெரியல, இவ்வளோ பேரை கூட்டிக்கிட்ட சாங்பாய் மவுண்டனுக்கு போகிறது. இவருமே சொல்லுவார், அதை நானும் அக்ரி பண்ணுறேன். இதில் 90% ஃபோர்ஸை வந்து ஹங்ஸோ அந்த பேஸில் வந்து டிப்ளாய் பண்ண கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ தான் உடனே பெக்கர் செக்ட் வந்து சொல்லுவார், ஏண்டா உங்கள் 2 பேருக்கு வந்து புரியவே இல்லைல்ல, ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் சொல்லியுமா புரியல, எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து அவர் சொல்லுவார், எனக்கு புரியுது செக்ட் லீடர் வாங்க, நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு புரியுது, எதுக்காக வந்து நம்மளுடைய ஃபோர்ஸில் இவ்வளோ ஆளுங்களை கூப்பிட்டு வரோம், அது ஏதோ ஒரு சாதாரண மித்திக்கல் கிரீச்சரு, அதோடைய கோரை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸு. அப்போ தான் இந்த பக்கம் ஷாவ்லின், அமிதாப் நீ வந்து புதுசாக வந்திருக்கல, அதனால் வந்து உனக்கு தெரியல, என்ன சொல்கிறீங்க நீங்கள், எதுக்காக வந்து 200 மென்னை கூட்டிக்கிட்டு நம்மளுடைய 3rd ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜேசியோ எதுக்கு நமக்கு முன்னாடி போயிருக்காரு நினைக்கிறேன் சாங்பாய் மவுண்டனுக்கு. நீங்கள் தானே சொன்னீங்க அங்கே ஒரு ஆள் வந்து இந்த சாங்பாய் மவுண்டனோட என்ட்ரன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவர் வந்து இந்த டாப் 5ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆள், அவரை கன்வின்ஸ் பண்ண தானே. இல்லை அது மட்டும் அவர் கிடையாது. என்ன சொல்கிறீங்க, அவர் மட்டும் இந்த முரீமில் வந்து ஆக்டிவாக இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படின்ற டைட்டில் அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் இவரு, என்னது ஸ்ட்ராங்கஸ்டா, நான் நம்புகிறேன் நீங்கள் 2 பேரும் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு நினச்சி பார்ப்பாரு, எனக்கு தெரியும் அவர் ஒன் ஆஃப் த டாப் 5ல ஒரு ஆள் அப்படின்ட்டு, ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்களே, சரி நான் வேணா இருக்கட்டும், அவரை மட்டும் நம்ம சைடு கூப்பிட்டு வந்துட்டா நம்மளால டீமன் கார்டை டேக் டவுன் பண்ண முடியும் தானே, நம்ம பிளான் போட்ட மாதிரி கரெக்டாக போனா ஆமாம் டீமன் கார்டை வந்து நம்மளால சமாளிக்க முடியும் அவரை வச்சு. அப்போ தான் இவங்க வந்து பேசிகிட்டே போவாங்க, நம்மளுடைய 3rd ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கன்வின்ஸ் பண்ணி வரல, அப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டா நம்ம வந்து மவுண்டன் கீழே சந்திச்சிருவோம்ல, மவுண்டன் கீழே வந்து மீட் பண்ணலாம்ல அப்படின்ட்டு பேசிட்டு போவாங்க. பிங்குமே சொல்லுவான், ஆமாம் நானும் நம்புகிறேன், அவர் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு அவருமே வந்து அக்ரி பண்ணி நம்மளுடைய அலையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், எல்லாம் நல்லபடியாக போகணும். அப்போ தான் இந்த பக்கம் ஸ்வாட் செக் லீடரு, அதாவது சாங்ஸி ஸ்வாட் செக் லீடரு 1st மாஸ்டரு, அவர் வந்து ஏதோ ரிலீஸ் பண்ணுவார், டேய் எல்லாம் நிறுத்துங்கடா இங்கே, என்னாச்சு, இல்லை ஏதோ தப்பாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டாலிக் ஸ்மெல் எனக்கு வருது. அப்போதான் இங்கே காட்டுவாங்க, காக்காலாம் பறக்கும், ரேவன் அப்படியே அந்த இடமே சும்மா பார்க்க ரெட் கலர் எஃபெக்ட்ல பயங்கரமாக இருக்கும், இது ரத்த வாடை. அப்போ தான் இந்த பக்கம் இவரு, என்னடா இது இவ்வளோ கொடூரமான ஒரு எனர்ஜி, ஒரு ஈவல் எனர்ஜி. இந்த பக்கம் பெக்கர் செக்டர் சேர்ந்தவர், எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ ப்ராப்ளம் போல, இங்கே அடிக்கிற ரத்த வாடை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ தான் இந்த பக்கம் 2 பேரும் பார்த்துக்கிட்டு தலையாட்டுவாங்க, இந்த 1st மாஸ்டரும் அப்புறமா வந்து ஷாலினை சேர்ந்தவர். அப்போதான் வந்து இவர் வந்து கமாண்ட் ஒன்று பாஸ் பண்ணுவார், டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, சார்ஜ், முன்னாடி போகிறதுக்கு வந்து சிக்னல் கொடுத்துருவாரு. இவங்க எல்லாருமே வந்து இப்போ அந்த மவுண்டனுக்குள்ளே போகிறாங்க, அந்த மவுண்டன் கீழே இருக்கிற அந்த காடெல்லாம் தாண்டி உள்ள. இவர் வந்து இந்த பக்கம் இப்படி சிக்னல் கொடுக்கும் போது அந்த காட்டுக்குள்ளேருந்து யாரோ ஜம்ப் ஆகி மேலே வராங்க. தலைமை வந்து டாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு லேண்டிங், சும்மா எரிக்கல் வந்து விழுந்த மாதிரி ஒரு லேண்டிங் போடுறது தலைவர். அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் மெங்க, அதாவது ஸ்குவாலிடன் மெங்க, டாய் என்னடா இது எவன்டா வந்தது அப்படின்ற மாதிரி அந்த இம்பேக்ட்ல இருந்து அவன் ப்ரொடெக்ட் பண்ணிப்பான். சும்மா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு எரிக்கல் கீழே விழுந்த மாதிரி இருக்கும். தலைவர் வந்து அப்படியே பொறுமையா அப்படியே வந்து எந்திரிப்பாரு லேண்டிங்க்கு அப்புறம். இந்த பக்கம் ஷாவ்லின், அது வந்து காம்படிட்டிவ் ஈஸ்ட் டிவைன் ஏகே யூவி.
முரிமலைன்ஸ் எல்லாருமே வந்து பேசிப்பானுங்க. டேய் அவர் தான் காம்படேட்டிவ் ஈஸ்டாடா ஏகே யூவி, நிஜமாலே அவர் வந்துட்டாரா? அப்பதான் இந்த பக்கம் எங்குமே நினைச்சு பார்ப்பான். ஓ காம்படேட்டிவ் ஈஸ்ட் டிவைன் ஏகே யூவி இங்க இருக்கிறது உண்மைதான் போலயே. த ஒன் அண்ட் ஒன்லி மேன் டாப் 5க்கு கத்தி இல்லாம கடபார் இல்லாம வெறும் ஃபிஸ்ட் அதை யூஸ் பண்ணி டாப் 5க்கு போனவர். அது மட்டும் இல்லாம தி டைட்டில் டிவைன் அதையுமே வந்து ஏர்ன் பண்ணவர். அப்பதான் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிரேட் மாஸ்டர் கேக்கியோன் அங்க பாத்தீங்களா, அவருடைய ட்ரெஸ்ல ஒரே பிளட்டா இருக்கு. அப்பதான் இந்த பக்கம் இவருமே வந்து பாப்பாரு. நான் முன்னாடி வந்து சரியா கவனிக்கல, இப்ப பார்க்கும்போது அவருடைய ட்ரெஸ் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. அவர்கிட்ட இருந்து வர எனர்ஜி வந்து எங்களை அப்போஸ் பண்ணுது. அப்பதான் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் நீங்க தான் வந்து காம்படேட்டிவ் டிவைன் ஏகே யூவியா? நான் முரிமலைன்ஸை சேர்ந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர். அது மட்டும் கிடையாது, ஷாங்ஸி ஸ்வாட் செக்டோட லீடர், எங்களுடைய அலைன்ஸோட ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஓ ஜேசோ. அவரு நேரம் வந்திருக்கணுமே, வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணுமே. உங்களுக்கும் உங்க பின்னாடி இருக்கிற அந்த சாங்பை மவுண்டெயின் அதுக்கு ஆபத்து. ஒரு சில பேரு அதை அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த பக்கம் சாட்டேய் அதாவது நன்னு அவங்க நினைச்சு பார்ப்பாங்க, இவரை பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற மவுண்டனை பத்தி கவலைப்படுற மாதிரி இருக்கு, ஆனா ஏன் எதுவுமே இவர் பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அப்பதான் இவர் சொல்லுவாரு, நீங்க கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னடா இவ்வளவு பெரிய ஆர்மியை கூட்டு வரானுங்க அப்படின்ட்டு, உங்களையும் பின்னாடி இருக்க மவுண்டனையும் காப்பாத்த தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பாரா. அவர் இங்க இருந்து போறியா சார்? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட மவுண்டனுக்கும் உங்களுக்கும் ஆபத்து. அந்த மவுண்டன்ல இருக்கிற மித்திகல் கிரீச்சரை வந்து அடையணும்ட்டு ஒரு சில பேர் வரானுங்க. டேய் இதுதான் உன்னுடைய ஃபைனல் வார்னிங். இப்ப மட்டும் நீ போலன்னு வச்சுக்கோ, உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. அப்பதான் இந்த பக்கம் ஷாவ்லின் செக்ட் லீடர் மூ இதை பார்க்கும்போது அவருக்கு நம்ம கூட நெகோஷியேட் பண்றதுல விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் பைபுல டக்குன்னு கத்திய உருவ ஆரம்பிக்கும். சொல்லிக்கிட்டே இதை பார்க்கும்போது பிளானியே அவ்வளவுதான், நாம வந்து அதை கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு பார்ப்பாரு. இவரு வந்து இந்த இடத்த வந்து கார்ட் பண்றாரு அப்படின்னா இன்னமும் டிமானிக்கல்ட்டும் சேபர் செக்ட் அவனுங்க இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். இவரு கூட வந்து நாங்க ஜாயின் பண்ணணும்னு பார்த்தா இப்ப அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, வேற வழியே இல்லை. எங்களில் சில பேரோட உயிர் கூட போகலாம், ஆனா இப்ப அதை பத்திலாம் கவலைப்பட முடியாது. என்ன ஆனாலும் சரி அந்த விண்டு ஒயிட் டைகருடைய எசன்ஸ் கூட எடுத்தே ஆகணும். அப்பதான் பைபிள் வந்து கத்தும், நாங்க பண்றது எல்லாமே உங்களையும் உங்களுடைய சாங்பை மவுண்டனையும் காப்பாத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளிங் எல்லாமே வந்து அட்டாக் பண்ண கிளம்பிடும். ஒரு காம்பினேஷன் அண்ட் கம்பைன் அட்டாக். இந்த முரிமலைன்ஸை சேர்ந்த எல்லா மாஸ்டருமே சேர்ந்து ஒரு அட்டாக் பண்றாங்க. அதோட பேர் வந்து செலஸ்டியல் டிப்பர் ஃபார்மேஷன். அப்பதான் வந்து அவர் சொல்லுவாரு, நாங்க கொஞ்சம் ரஃபா நடந்துக்கிட்டாலும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போவாங்க. அப்பதான் வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று போடுவானுங்க, இந்த செலஸ்டியல் டிப்பர் ஃபார்மேஷன் என்ன அப்படின்ட்டு. இதை யாரு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஃபாலன் செக்டோட ஃபவுண்டர். ஆக்சுவலா வந்து நைட்ல வந்து ஸ்கைல வந்து டிப்பர் இருக்கும், அதை பார்த்து தான் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இதுக்கு வந்து அந்த பேர் வச்சிருப்பாங்க. இதை யூஸ் பண்றதுக்கு மொத்தம் 7 பேர் வந்து தேவைப்படும். இதெல்லாம் வந்து அந்த ஸ்டாரோட நேம். இந்த 7 பீப்புள் சேர்ந்தா வந்து இந்த ஃபார்மேஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு டிஃபெக்ட் ஒன்று இருக்கு, இந்த ஃபார்மேஷனோட சென்டர் பாயிண்ட் அதுதான் வந்து இதோட வீக்னஸ். ஆனா வந்து அதை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் இருக்கார்ல, இந்த சாங்ஸ் ஐசக் லீடர், அவர் வந்து அந்த பொசிஷனை வந்து அவர் எடுத்துப்பாரு. ஏன்னா இங்க இருக்கிறதுல வந்து அவர் தான் வந்து ஸ்ட்ராங், அதனால இந்த வீக்னஸை வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக அவர் வந்து இந்த பொசிஷனை வந்து அவர் எடுத்துப்பாரு சென்டர்ல. இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களுடைய அல்டிமேட் மூவ் அதை வந்து யூஸ் பண்றாங்க இவர் மேல. அப்பதான் பைபிள் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாரு, இப்படி கையை தான் நீட்டுவாரு பஞ்ச் பண்ற மாதிரி. ஆனா வந்து அவருடைய கையை சுத்தி ஒரு மாதிரி மேக்னெட்டிக் அண்ட் ஒரு மாதிரி பேரியர், ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி அது வந்து இவருடைய கையை சுத்தி இருக்கும். இந்த பைபிள் வந்து கத்தியை வச்சு அட்டாக் பண்ணிருக்கும்ல, அந்த கத்தியை வந்து இவரோட கையில பட்ட உடனே கத்தி வந்து செதறிடும் பீஸ் பீஸா. அப்பதான் வந்து பைபிள வந்து ஷாக் ஆயிடும். என்னால வந்து நம்பவே முடியல, என்னுடைய ஸ்வாட் அதாவது இந்த சாங்ஸாய் செக்டோடைய ட்ரெஷர் தலைமுறையா எங்களுடைய ஸ்வாட் செக்ட்ல இருந்த இந்த ஸ்வாட், ஆனா அதுவே இப்படி சுக்குநூறா உடஞ்சிருச்சு. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்வாடு வந்து சாதாரண ஸ்வாட்லாம் இல்லை, என்னதான் வந்து டிமானிக் ஸ்வாட் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் இதுவுமே வந்து ஒரு ட்ரெஷர் தான். அப்படிப்பட்ட ட்ரெஷரே வந்து இவர் மேல அட்டாக் பண்ண போய் உடஞ்சிருச்சு பீஸ் பீஸா. அப்பதான் பைபிள டக்குன்னு காலை வச்சு கழுத்துல ஒரு அடி சும்மா டொம்முன்னு பறந்து போய் விழுவாரு நம்மளுடைய சாங்ஸ் ஐசக் லீடர். சும்மா பொழந்துக்கிட்டு
தரையெல்லாம் உருண்டு போய் விழுவாரு தம்பி. அப்பதான் வந்து பெங்குமே வந்து ஷாக் ஆயிடுவான். என்னடா இது இருக்கிற 9 ஸ்வாட் செக்டோட பீக்ல இருக்காரு இவரு. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த முரீம். அப்படிப்பட்ட ஆளு ஒரு பஞ்சிலும் ஒரு கிக்லயும் பறந்து போயிட்டாரா? என்னடா இது, என்னால நம்பவே முடியல அப்படின்ட்டு பயபுள்ள ஷாக் ஆவ, இந்த பக்கம் இவரு என்ன ஷாக் ஆகுற, இந்தா வாங்கிக்கோ நீ அப்படின்ட்டு சும்மா வயிற்றுல ஒரு குத்து. பெங்குக்கும் பெங்கோடைய கதையும் க்ளோஸ். பெங்குமே வந்து இந்த பக்கம் பறந்து போவான். அப்பதான் இந்த பக்கம் இவரு சேஜ், மாஸ்டர் பிங் டாய் மான்ஸ்டர் உன்னை நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து திட்ட கழுத்துக்கே வந்துடும் கத்தி. அப்பதான் வந்து பயபுல வந்து இவருடைய ஃபேஸை வந்து பார்த்துடுவாரு. இவருடைய அந்த டெரரான ஃபேஸ் அதை பார்த்த உடனே பயபுல பயந்த பின்னாடி பேக் அடிச்சிடும். என்ன எனர்ஜி இது, ஒரு மாதிரி கொடூரமான எனர்ஜி அப்படின்ட்டு பயபுல வந்து ஷாக் ஆகி யோசிக்க, அப்பதான் பயபுல அங்க இருக்க மாட்டாரு. ஏகே மறைஞ்சு போயிடுவாரு. என்ன இவன் மறைஞ்சு போயிட்டான் அப்படின்ட்டு இவருமே பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் அங்க இருந்த சாட்டேய் கத்துவாங்க, மாஸ்டர் ஹோ அப்படின்ட்டு. அப்பதான் இங்க காட்டுவாங்க பயபுல வந்து பார்த்துட்டு இருக்கோம். என்னது ஷிஃப்ட் க்ளோன் டெக்னிக்கா அப்படின்ட்டு. அப்பதான் இங்க காட்டுவாங்க அவர் ஜம்ப் பண்ணி வரது வந்து இவனுடைய கத்தியில வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும். லைக் எப்படி சொல்றது, அட்டென்ஷன் டு தி டீடைல். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு போல. பயபுல வந்து டாப்ல இருந்து பறந்து வருவாரு. பறந்து வந்து தலையில முங்குன்னு ஒரு அடி, ஒரு பயங்கரமான ஒரு கொட்டு, சும்மா தரலாம் வந்து பொழகும். அதோட இம்பாக்ட ரொம்ப பயங்கரமா இருக்கும். இவரும் க்ளோஸ். எல்லாருமே வந்து ஷாக்ல பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஷாவ்லின்னு சாட்டேயி, அந்த பக்கம் பெக்கர் செக்ட், இந்த பக்கம் ஸ்குவாட் லீடர் மெங்க, எல்லாருமே ஷாக்ல பார்ப்பாங்க. யாரா அவன் இப்படி போட்டு எல்லாரையும் பொழகிறான்? அப்பதான் பயபுல வந்து நடந்து வருவாரு முன்னாடி. அப்பதான் இந்த பக்கம் சாட்டேயி அவங்க வந்து யோசிப்பாங்க, இப்படியே போனா சரிப்பட்டு வராது, எல்லாரும் இங்க சாவ வேண்டிதான், என்னை கவர் பண்ணுங்க கிரேட் மாஸ்டர் கேக்கியோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க அட்டாக் பண்ண. இவங்களுக்கு வந்து ஒரு கை இருக்காது, ஏன்னா வந்து ஹீரோ வந்து வெட்டிடான். இம்பீரியல் பேலஸ்ல ஒரு கையை வச்சுதான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இவனோட அல்டிமேட் அட்டாக் இது. டீமன் சப்ஜூவிங் ஸ்வாட் ஆர்ட் சீக்ரெட் டெக்னிக் குளிகாலா அப்படின்ட்டு ஒரு அட்டாக் வந்து இவங்க பண்ணுவாங்க. இந்த பக்கம் இவருமே வந்து கம்முன்னு இருக்க மாட்டாரு. ஷாவ்லின் அவருமே வந்து அவருடைய அட்டாக் ஒன்று பண்ணுவார். கிளாசிக் ஆஃப் மசில் சேஞ்ச் 10th மாஸ்டர் கியூஐ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டெக்னிக். அங்கிருந்து அப்படியே கியூஐயால் ஆன பஞ்ச் அட்டாக். இந்த பக்கம் இவங்க ஸ்வாட் அட்டாக் பண்ண அவங்க கூட கம்பைன் ஆகி அந்த பஞ்ச் அட்டாக்குமே வந்து வரும். இவர் வந்து அட்டாக் பண்ண பயபுல வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு. அசால்ட்டா வந்து நடந்து வருவார் கெத்தா.